அன்பானவர்களே, சுகமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாம் தேவ கிருபைதான். இந்த நாளை காண்பதும் அவருடைய கிருபைதான். இப்போது இந்த செய்தியை நான் கொடுக்கிறேனே, அதுவும் தேவ கிருபைதான். நீங்க கேட்குறீங்களே, அதுவும் தேவனுடைய அளவற்ற கிருபைதான். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அல்லவா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு தலைப்போடு இந்த குறும் செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்று வசனத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பி என்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட் அந்த சமாரியா பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஜனங்கள் சுகமடைகிறார்கள், வியாதியில் விடுதலை அடைகிறார், பிசாசின் கட்டுகள் விடுதலை அடைகிறது, பெரிய எழுப்புதல். இந்த செய்தி எருசலேமில் இருக்கிற தலைமை செயலகம், அந்த ஹெட் குவார்ட்டருக்கு போகுது. அங்கிருந்து பேதுரு வருகிறார். வந்து இந்த ரிவைவலை பார்க்க வந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார், சந்தோஷப்படுகிறார். சரி, அற்புத அடையாளம் நடக்குது, வியாதி சுகமாகுது, பிசாசுகள் ஓடுது, நீங்கள் இவ்வளோ ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்துட்டீங்க, சரி அபிஷேகம் பெற்றுட்டீங்களான்னு கேட்குறார். அப்போ வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அபிஷேகத்தை பெறவில்லை. உடனே வசனத்தில் நான் வாசித்தேன், அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்போது அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஏன் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு வரணும்? நீங்க பரிசுத்தாவியினால நிரப்பப்பட போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார், உங்களை நிரப்பத்தான் போகிறார். ஆமேன். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இனிமே எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு விடுதலை இல்லைன்னு சொன்னீங்களோ அத்தனை விஷயத்திலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஆனா ஒன்றே ஒன்று, கேளுங்க, நம்பிக்கையோட விசுவாசத்தோட, சோர்ந்து போகாம கேளுங்க. என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, இந்த வல்லமை போதாது, இந்த கிருபை போதாது, எனக்கு இன்னும் இந்த கிருபை தாங்க என்று ஆவியில நிரம்பி ஜெபிங்க. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய விடுதலை, புதிய பலனையும் கர்த்தர் தருவாராக. சரியா? ஜெபிக்கலாமா? அப்படியே ஒரு கையை உயர்த்திருங்க. எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் விடுதலை கொண்டு வரும், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், அபிஷேகம் சாபம் கட்டுகளை துரத்தும். அதே வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நரம்பு, எலும்பு, தசை நார்களில், ஆவி, ஆத்துமா, ஆண்டவரை சரீரத்தில் புது பலனை கர்த்தர் கொடுக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவானாலும் உங்கள் சொந்த மொழியிலேயே நீங்கள் வாட்ஸ்அப்பில், இமெயில் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹிந்தி தான் தெரியும், ஹிந்தியில் தெரியப்படுத்துங்க. மலையாளம் தான் மலையாளத்திலே தெரியப்படுத்துங்க, நோ ப்ராப்ளம். தெலுங்கு தான் தெரியணும், தெலுங்குல தெரியப்படுத்துங்க, சிங்களத்தில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஜெபம் குறிப்புகளை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தில் வாசித்து உங்களுக்கு மறுமொழி கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.